குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு ஹாஸ்பிட்டலில் 31 வயதான பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதில் தொடர்புடைய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டுள்ளான். சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. டாக்டர் கொலையை கண்டித்து கொல்கத்தாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் படிப்படியாக குறைந்து வந்தன. இந்நிலையில் புதிய மாணவர் அமைப்பு பெரிய போராட்டத்தை அறிவித்தது. இதற்கு அரசு அனுமதி தரவில்லை. இருப்பினும் டாக்டர் பலிக்கு பொறுப்பேற்று முதல்வர் மம்தா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கொல்கத்தா தலைமை செயலகத்தை முற்றுகையிட மாணவர்கள் 10 கிலோமீட்டர் பேரணியாக வந்தனர். பாதுகாப்புக்காக 6000 போலீசார் குவிக்கப்பட்டனர். தலைமை செயலகத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலைமை செயலகத்துக்குள் நுழைவதை தடுக்க போலீசார் பேரிகார்ட் தடுப்பு வேலி அமைத்தனர். மம்தா முகாம் அலுவலகத்தை சுற்றிலும் போலீஸ் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டனர். அவர்கள் தடுப்புகளை உடைத்து தாண்ட முயன்றதால் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து தடியடி நடத்தினர். இருப்பினும் மாணவர்கள் கலைந்து செல்லவில்லை. அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது. இதற்கிடையே ஆர்ப்பாட்டத்தில் வன்முறையை தூண்டிவிட சதி செய்ததாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு மேற்கு வங்க பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாளை 12 மணி நேர பந்துக்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. மாணவர் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜகவும் களத்தில் குதித்துள்ளதால் மம்தா அரசுக்கு நெருக்கடி முற்றுகிறது.